அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய தினம் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக சிகிரியாவின் வரலாறு பற்றி பார்ப்போம். அந்த வகையிலே இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிகிரியா சிங்ககிரி கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் காசியப்ப மன்னன் நிர்மாணிக்கப்பட்ட மிகச்சிறந்த பாறை கோட்டையாகும். இது யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய தளமாக 1982 அறிவிக்கப்பட்டது. நுணுக்கமான நீர்வாவி தொழில்நுட்பம், சித்திரங்கள், கண்ணாடி சுவர் மற்றும் பிரமாண்டமான சிங்கப்பாதங்கள் ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாகும். சிகிரியா வரலாற்றின் முக்கிய அம்சங்கள். பின்னணி. காசியப்ப மன்னன் தனது தந்தை தாதுசேனனை கொன்று ஆட்சியை பிடித்ததால் தம்பியான மொகலானனின் பழிவாங்கலுக்கு அஞ்சி தலைநகரை அனுராதபுரத்திலிருந்து பாதுகாப்பான சிகிரியா பாறைக்கு மாற்றினான். நிர்மாணம். 200 மீட்டர் உயரமுள்ள பாறையின் உச்சியில் அரண்மனையையும் அடிவாரத்தில் நீர்த்தோட்டங்கள் மற்றும் கோட்டைகளையும் அமைத்தார். சிறப்பம்சம். சிங்கபாதம். பாறையின் நுழைவாயிலில் சிங்கத்தின் பாதங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அதனாலே இது சிங்ககிரி என அழைக்கப்படுகின்றது. சித்திரங்கள். மலை குகைகளில் வரையப்பட்ட 21 பெண்கள் அடங்கிய வண்ண ஓவியங்கள் இந்தியாவின் அஜந்தா குகை ஓவியங்களை ஒத்த அழியா சித்திரக்கலையாகும். கண்ணாடி சுவர். பளபளப்பான பூச்சு பூசப்பட்ட சுவரும் பழங்கால மக்கள் எழுதிய கவிதைகள் இன்னும் காணப்படுகின்றன. பின்னணி. கிறிஸ்துக்கு பின் 495 தம்பி மொகலானிடம் போரில் தோற்ற காசியப்பன் சிகிரியாவை கைவிட்டார். பின்னர் இது பௌத்த துறவிகளின் விகாரையாக மாற்றப்பட்டது. மீள் கண்டுபிடிப்பு. காடு மண்டி கிடந்த சிகிரியா பிரித்தானிய ஆட்சி காலத்தில் மீண்டும் வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அறிவியல் தகவல்களுடன் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங்குடன்.